ஹாய் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ransomware வைரஸ்னு என்னென்னு பற்றி பார்க்கலாம். ransomware என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மலிஷியஸான சாஃப்ட்வேர். இது ஒன் ஆஃப் த வைரஸ். ஸோ நம்ம பிசியில் புகுந்துட்டு எல்லா டேட்டாவும் கரெக்ட் பண்ணிடும். ஸோ இது எப்படி நம்மளோட பிசிக்கு இதாகுது அஃபெக்ட் பண்ணுதுன்னா, நம்ம வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ப்ரௌஸ் பண்ணும்போது ஸோ அதில் நிறைய வெப்சைட்ஸில் இது மாதிரி மலிசியஸான சாஃப்ட்வேர் இது பண்ணி வச்சுருப்பாங்க. சப்போஸ் நம்ம ராங்காக இது பாப்அப் அது மாதிரி நம்ம கிளிக் பண்ணும்போது ஃபுல்லாக நம்ம டிவைஸை ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஐஓடி டிவைசஸ் அதையும் இது கரெக்ட் பண்ணுறது ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது நம்ம பிசி அட்டாக் பண்ணிடுச்சுன்னா அந்த ஹேக்கர்ஸ் நம்மளோட டேட்டா ஃபுல்லாக ஸ்டீல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ransomware. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 டைப்ஸ் இருக்குது. லோக்கர் ரேன்சம், கிரிப்டோ ரேன்சம், ஸ்கேர்வேர் ரேன்சம், ஆண்ட்ராய்டு மொபைல் டிவைஸ் ransomware, ஐஓடி ransomware. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாக்கர் ரேன்சம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு சிஸ்டத்தை அட்டாக் பண்ணிவிட்டு ஃபுல் என்டையர் சிஸ்டமே லாக் பண்ணிடும். லாக் பண்ணிவிட்டு நீங்கள் சர்டைன் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த விண்டோவே ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி நம்மள எந்த ஒரு ஆப்பும் ஓப்பன் பண்ண முடியாது. ஃபுல் சிஸ்டமே லாக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிட்காயின்ஸ் அந்த மாதிரி பே பண்ணால் தான் உங்களுக்கு இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஆக்சஸ் எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ரேன்சம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ஃபைல்ஸை ஃபுல்லாக என்கிரிப்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ஸ், மாஸ் அந்த மாதிரி உங்களுக்கு சப்போஸ் .pdf, .jpg அந்த மாதிரி எந்த ஒரு ஃபைல் இருந்தாலும் ஃபஸ்ட்டு சிஸ்டத்தை அட்டாக் பண்ணிவிட்டு எல்லா ஃபைலையும் என்கிரிப்ட் பண்ணிடும். ஸோ என்கிரிப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை டீக்ரிப்ட் பண்ணணும், சர்டைன் அமௌண்ட் பே பண்ணால் தான் உங்களோட ஃபைல் ரிகவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேர்வேர் ரேன்சம். ஸோ இது விக்டமோட பிசியை அட்டாக் பண்ணிவிட்டு ஸோ சர்டைன் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்டிவைரஸ் அது மாதிரி உங்களுக்கு கொடுத்து உங்களை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அந்த வைரஸ் தான் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் டிவைஸ் ரேன்சம். இது நம்மக்கிட்ட எல்லா பீப்புளும் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு மொபைல் தான். ஸோ இதில் சேம் நம்ம அது மாதிரி வெப்சைட்ஸ் அன்வான்ட் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஸோ நம்மளோட சிஸ்டம் நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைல் டேட்டா ஃபுல்லாக இவங்க ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சேம் அதே தான் இங்கேயே டிமாண்ட் பண்ணுவாங்க, சர்டன் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களோட டேட்டா நாங்கள் ரிட்டர்ன் கொடுக்குறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இந்த மாதிரி டிவைசஸை ஆக்சஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடணும். அதனோட ஆக்சஸ் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடும். அவங்களுக்கு அகைன் சேம் இந்த மாதிரி பேமெண்ட் அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அகைன் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா who is targeted by ransomware attack. ஸோ யாரெல்லாம் அட்டாக் ஆகுறாங்க இந்த ransomware கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இன்டர்நெட் சர்ஃபிங் மெயின் அண்ட் ransomware கிரியேட் ஆகிறது எதுலேருந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிறது எதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் இருந்து மட்டும்தான் மெயினாக. ஸோ அன்வான்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது ஸோ நம்ம இன்டர்நெட்டில் எதனா வெவ்வேறு வெப்சைட்டை ஓப்பன் பண்ண அன்வான்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது ஸோ அதிலிருந்து டைரெக்டாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த வைரஸ். ஸோ இது எல்லாத்தையும் லேப்டாப், டெஸ்க்டாப், மொபைல் டிவைசஸ், ஐஓடி டிவைசஸ் அண்ட் லேப்டாப்ஸ் எல்லா இதுலேயும் இது அட்டாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சப்போஸ் ransomware அட்டாக் ஆனால் உங்களோட பிசியில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபைலும் ஓப்பன் ஆகாது. எடுத்த உடனே எல்லா ஃபைலும் என்கிரிப்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் அலாரம் வந்துட்டே இருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்அப் அது மாதிரி வந்துட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுண்டவுன், அதான் நம்ம அந்த டைப் ஆஃப் ransomware பார்த்தோம். சப்போஸ் இந்த ஆன்டிவைரஸ் அட்டாக் பண்ணிடுச்சுன்னா ஒரு ஃபுல் விண்டோ க்ளோஸ் ஆகிட்டு இந்த இவ்வளோ இவ்வளோ டேஸ்க்குள்ளே நீங்கள் சர்டன் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அன்பிளாக் பண்ணிவிட்டு உங்களோட பிசி நம்ம ரெக்கவர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் லாக் பண்ணிடும் கவுண்டவுன் வந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒரு பாப்அப் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபைலை ரெக்கவர் பண்ணி தரோம், அன்லாக் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல் கரப்டட் ஆகிடுச்சு, ராங் ஃபைல் டேட்டா, ராங் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் விண்டோ ஓப்பன் ஆகிட்டு அது க்ளோஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இது எரர் வந்துட்டு இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஃபைலும் உங்களோட டேட்டா ஃபைல்ஸ் எல்லாமே எக்ஸ்டென்ஷன் மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் .codes .mas அந்த மாதிரி சொல்லிட்டு .lol அந்த மாதிரி சொல்லிட்டு மாறிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலு. ஸோ அவங்க வைரஸ் அட்டாக் பண்ண அப்புறம் அவங்களா ஒரு .masன்னு சொல்லிட்டு என்கிரிப்டட் ஃபைலாக மாற்றிடுவாங்க. ஸோ நீங்கள் ஈவன் அதை ரீநேம் பண்ணாலே உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இந்த டைப் ஆஃப் வைரஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்டென்ஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எக்ஸ்ட்ரா இது நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இதோட நிறைய எக்ஸ்டென்ஷன் அவங்க எந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுறது சான்சஸ் இருக்குது. லாக்கி டாக்ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு LOL OMG RDM சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த ஃபார்மேட்னாலே உங்களோட பிசி என்கிரிப்ட் ஆக சான்சஸ். ஸோ ஒன்ஸ் அட்டாக் ஆன அப்புறம் உங்களோட ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் இந்த மாதிரி _readme.txt சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோன்ட் வரி உங்கள் ஃபைல் எல்லாம் நாங்கள் ரெக்கவர் பண்ணி தரோம். ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணுங்கள், இந்த வெப்சைட் போங்க, இந்த டூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அங்கே கீழே இருக்கும். ஸோ இதை நம்பி நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் கிடைக்காது. ஸோ அமௌண்ட் எல்லாம் லாஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வேணால் இதுக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பர்சனல் ஐடி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீட்மி ஃபைல் எல்லா ஃபோல்டர்லேயும் இது மாதிரி க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து ஆஃப்லைன் ஒரு ஆன்லைன் கீ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் பர்சனல் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு ரெட்மி ஃபைலும் இருக்கும். ஸோ அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு எண்டாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா XN அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எண்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஆன்லைன் ரிகவரி தான் பண்ண முடியும். ஸோ ஆஃப்லைன் கீன்னு பார்த்தீங்கன்னா T1 அப்படின்னு எண்டாக இருந்தால் இது ஆஃப்லைன் கீ. ஸோ இந்த மாதிரி இருந்தால் மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரிகவர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ T1 அந்த மாதிரி எண்டாக இருந்தால் சம் DJU சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம ரிகவர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த மாதிரி சப்போஸ் ஈவன் வைரஸ் அட்டாக் ஆனாலும் இந்த T1 அந்த மாதிரி எண்டாக இருந்தால் நம்ம ரிகவர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் EMSI ஸ்டாப் டிகிரிப்டர். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம சர்டன் இந்த மாதிரி என்கிரிப்டட் ஃபைல்ஸை ரிகவர் பண்ணலாம். இது ஷியோர் கிடையாது, பட் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆஃப்லைன் கீ எண்ட் வித் T1 இருந்தால் இந்த டூலை யூஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டாவை ரிகவர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அட்டாக் ஆனப்பறம் ரேன்சம்வேர் வைரஸ் அட்டாக் ஆனப்பறம் என்னென்னா நம்ம மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்போஸ் நெட்ஒர்க்கில் நம்மளோட பிசி கனெக்ட் பண்ணியிருந்தால் அந்த நெட்ஒர்க்கில் வந்து பிசி செப்பரேட் பண்ணிக்கோங்க. லைன் அது மாதிரி இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணி அதாவது சேஃப் மோடில் ஃபஸ்ட்டு சிஸ்டத்தை பூட் பண்ணி ஆன்டிவைரஸ் வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணலாம். சப்போஸ் இனி அன்வான்ட் வைரஸ் ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ப்ரீவியஸ் வெர்ஷன். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த C டிரைவ் நீங்கள் ரீஸ்டோர் பாயிண்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட C டிரைவில் இருக்கிற டேட்டாவை வந்து ரிகவர் பண்ணுறதுக்கு மோஸ்ட் சான்சஸ் இருக்குது. C டிரைவ் ஆர் D டிரைவ் நீங்கள் எந்தெந்த டிரைவர் ரீஸ்டோர் பாயிண்ட் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த டிரைவ்ஸ் எல்லாம் வித்தவுட் எஃபெக்டோட டேட்டாவை நம்ம ரிகவர் பண்ணலாம். ஏன்னா அது ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து முன்னாடி டேட்டுக்கு போயிடும், ப்ரீவியஸ் டேட்டில் போயிட்டு உங்களுக்கான டேட்டா இந்த கரண்ட் டேட்டில் இருக்கிற டேட்டா கிடைக்காது, பட் ப்ரீவியஸ் டேட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லா டேட்டாவும் கிடைச்சிடும். நீங்கள் இன்றைக்கி எதுனா சப்போஸ் டேட்டாவை நீங்கள் மாடிஃபை பண்ணியிருந்தீங்க அந்த டேட்டா கிடைக்காது. ப்ரீவியஸ் டேஸில் இருந்த என்ன டேட்டாவும் உங்களுக்கு இருக்கிறது சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரியில் போயிட்டு நம்ம க்ளீனப் பண்ணி ரிஜிஸ்ட்ரி க்ளீனப் பண்ணிவிட்டு நம்ம ரெக்கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ண ரெக்கவர் ஆகுன்றதை நம்பாதீங்க. ஸோ அது எல்லாமே ஃபேக்காக தான். உங்கள் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு அவங்க எஸ்கேப் ஆகுது சான்சஸ் இருக்குது. ஸோ டு நாட் பே தி ரேன்சம்வேர்.
நெக்ஸ்ட் இமீடியட்டாக நம்ம இது மாதிரி ரேன்சம்வேர் அட்டாக் ஆகிருக்கு. மெயின் சப்போஸ் ஆஃபீஸ் அது மாதிரி இருந்தால் சைபர் கிரைமுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது. ஸோ ransomware, வாட் ஆர் த ransomware டேட்டா ரெக்கவரி மெத்தட்ஸ், என்னென்ன ரெக்கவரி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பேக்கப் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்தால் அதை வச்சு நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி, பென்ட்ரைவ், எஸ்டி கார்டு அது மாதிரி நம்ம ஈவன் கிளவுட் ஸ்டோரேஜ், ஆன்லைன் ஸ்டோரேஜ் நம்ம டேட்டா இருந்தால் அதை வச்சு நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட எந்த ஒரு பேக்கப் இல்லாமல் இருந்திருந்தா ஸோ டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேர் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட டிரைவை ஃபஸ்ட்டு எல்லாம் ஃபார்மேட் பண்ணிடுது. கோல்ஸ், வைரஸ் ஆர் மாஸ் இந்த மாதிரி டாட்டா எக்ஸ்டென்ஷன் எல்லாம் சேஞ்ச் ஆகும்போது எல்லா டிரைவும் ஃபார்மேட் பண்ணிவிட்டு அந்த டிரைவை டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணலாம். பட் அதில் ஷியோர் கிடையாது எல்லா டேட்டாவும் ரெக்கவர் ஆகுது. பட் இது ஒரு ஒன் ஆஃப் த சொல்யூஷன் இருக்குது. ஓகே வைரஸ், இன்னைக்கு வீடியோவில் ransomware வைரஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.